அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து எலும்பு தேய்மானம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாதிரியான பயிற்சிகள், மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவா இன்னைக்கு கழுத்து வலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு கழுத்தோட சேர்த்து தசை இறுக்கமும் இருக்கும். சரிங்களா? நெக் ஸ்டிஃப்னஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெக் ஸ்டிஃப்னஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நெக் பெயின் 2மே சேர்ந்து இருந்துச்சுன்னா, நீங்கள் உடனே இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, வலி குறையிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, நிறைய ஆயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? ரைட். வீட்லேயே நீங்கள் ஏதாவது சுடுதண்ணி ஒத்தரம் வைக்கலாம். ரைட். அதோட பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஏதாவது படிக்கும்போது, வேலை செய்யும்போது, அதனால பார்த்தீங்கன்னா ஐசிங் கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும்? ரைட். தசை இறுக்கத்தை குறைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மசிலில் இருக்க வலியை குறைக்கும். சரிங்களா? ரைட். மறுபடியும் பார்த்தீங்கன்னா தசைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம செய்யலாம். ரைட். அதுக்கப்புறம் இதுவே எலும்பு தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவை. ரைட். பொதுவாக இன்னைக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல பேர் மருத்துவத்தை நோக்கி போகிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா, தினமும் நம்ம ஏதோ ஒரு வேலைகள் செஞ்சோம்னா கழுத்து வலி வர்றது, இல்லாட்டி உடம்புல கை கால் வலி வர்றது, ஏதோ ஒரு ஜாயிண்டில் வலி வர்றது, இது அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு இயற்கையான நிகழ்வாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? நாம அந்த வலியை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாகவே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் போகும்போது எப்போ போகிறோம் அப்படின்னீங்கன்னா, கழுத்து எலும்பு தேஞ்சு போனதுக்கப்புறம், கழுத்து எலும்பு அசைய முடியாமல் இருக்கும் பொழுது, இல்லாட்டி பெயின் ரொம்ப சிவியர் ஆகிட்டு ஏதோ நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம உள்ளே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வலியை குறைக்கிறதுக்கு தான் நிறைய இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வலியை குறைக்கணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அலோபதி இருக்குது, சித்தா, ஆயுர்வேதா இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஹோமியோபதி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல வகையான மருத்துவங்கள் இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ பொதுவாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளத்துக்கு நம்ம எந்த மாதிரியான மெடிசின் எடுத்துக்கிறணும். சரிங்களா? எந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு குழப்பம் தான். சரிங்களா? ரைட். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எலும்பு தேய்மானம். சரிங்களா? எலும்பு தேய்மானத்தினால நமக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி வந்திருக்கு. ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கழுத்து வலியை சரி பண்ணுறது மட்டும் கிடையாது, எலும்பு தேய்மானத்தை நிப்பாட்டணும். ரைட். எதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அதை நோக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கேட்டோம் அப்படின்னீங்கன்னா, கழுத்து வலி வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன? தசை இறுக்கம். அதோட பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மசில் வீக்னஸ். சரிங்களா? இரண்டுமே. ரைட். ஸோ இப்போ இந்த 2 காரணங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்ம மருத்துவம் எடுக்கிறது. ரைட். ஸோ இந்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஃபிசிக்கலாக இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அதனால தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு ஸ்மெல் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மூட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது மசில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இயன்முறை மருத்துவம் ஒரு முக்கிய தீர்வாக நம்ம பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ எலும்பு தேய்மானம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ எலும்பு தேய்மானத்தினால நமக்கு வலி இருக்குது, நெக்லஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ சுற்றி இருக்கிற தசை பகுதிகள், சவ்வு பகுதிகள், உள்ளே இருக்கிற டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. சரிங்களா? ரைட். நம்மளுக்கு மருத்துவம் எப்படி இருக்கணும்? பார்த்தீங்கன்னா தீர்வு விரைவாக இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும், பக்க விளைவு இல்லாமல் இருக்கணும், மறுபடியும் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு தீர்வு வேணும்னா இயன்முறை மருத்துவம் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வலியை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய மருத்துவங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் மறுபடியும் திரும்பி வலி வராமல் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வேற எதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக மருத்துவம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ரைட்.
ஏன்னா இன்னைக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் இந்த மசில் வீக்னஸ். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம ஃபிசியோதெரப்பியில் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ எலும்பு தேய்மானத்துக்கு ஃபிசியோதெரப்பியில் என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க? பொதுவாக அன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்பே டயத்தெரமின்னு சொல்லி ஒரு ஹீட் தெரப்பி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஐஎஃப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ண விடக்கூடிய ஒரு வகையான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இருக்கும் பொழுது, சரிங்களா, ஒருவேளை இந்த எலும்பு தேய்மானம் டிஸ்க் ப்ரொலாப்ஸா இல்லாட்டி நர்வ் கம்ப்ரஷனா வந்து மாறி cervical ரேடியோபதியா வந்து மாறும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து cervical intermittent traction நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுவாங்க. சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய உடம்பு வெயிட்டை வந்து பொறுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மினிமம் 7 கிலோவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12-13 கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து வெறும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மட்டும் வந்து இருக்குது இல்லாட்டி நர்வ் கம்ப்ரெஷன் மட்டும் இருக்குது அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்றுமே வந்து கிடையாது. வெறும் cervical traction வித் ஐஎஃப்டி. சரிங்களா? அந்த இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பின்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட் வச்சோம்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி குறைஞ்சிரும். சரிங்களா? ரைட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 வீக்கில் இருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராஜுவலாக வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் நார்மல் பொசிஷனுக்கு வர முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த நரம்பு அழுத்தம் வந்து இருந்து அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது சட சடன்னு வந்து சத்தம் வந்து கேட்குதுன்னு வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மறுபடியும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நர்வ் கம்ப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். சரிங்களா? அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது? ரைட். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து பெயின் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? பெயினுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸசைஸோட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமோபிளைஸ் வந்து பண்ணி வைக்கிறதுக்காக அதாவது வந்து அந்த எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து எலும்புகளில் அசைவு நம்ம வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து cervical காலர்னு சொல்லிட்டு ஒரு காலர் வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வகையான காலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ரைட். சாஃப்ட் காலர்னு ஒன்று இருக்கு, ரிஜிட் காலர்னு ஒன்று வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பெயின் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து சாஃப்ட் கலர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் திரும்பி வலி வர்றதை நம்ம வந்து குறைச்சிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கழுத்து தசைக்குரிய பயிற்சிகளை தொடர்ந்து வந்து பண்ணும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மசில் ஸ்ட்ரென்த் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த காலரை பயன்படுத்தணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இன்னும் சிலருக்கு இந்த எலும்பு தேய்மானம், நர்வ் கம்ப்ரெஷன் வித் வெர்டிகோ ப்ராப்ளமும் இருக்குது. சரிங்களா? தலை சுத்துற ப்ராப்ளமும் இருக்குது. இவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது? இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு ட்ராக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வந்து வர்றது வந்து கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வெர்டிகோ வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40+ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து பேர் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்மீடியன்ட் cervical traction வந்து போட்டதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கழுத்து எலும்பு அசைவை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து cervical காலர் பயன்படுத்தணும். சரிங்களா? ரைட். இப்போ cervical காலர் வந்து பயன்படுத்துகிறோம். அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த கிட்டினஸ் ரொம்ப வந்து ஒரு சிலருக்கு சிவியராக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களோட ஆர்த்தோபெடிஷனை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க கொடுக்குற மெடிசனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இந்த ஆர்த்தோபெடிஷனை நீங்கள் போயிட்டு மெடிசன் எடுத்துட்டு இந்த கிட்டினஸ் வந்து குறையிறது சரியானதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண் மருத்துவரை அப்ரோச் பண்ணி அவங்கள நீங்கள் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன வந்து வேணுன்றதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றத அவங்கள்ட்ட கிளியராக வந்து கேட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். சரிங்களா? ரைட். ஏன்னா இந்த வெர்டிகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து நெக்கை வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கிட்டினஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வெர்டிகோ சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டினஸ் மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
நல்லா உங்களுக்கு வந்து குறையணும் சரிங்களா. ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சர்வைக்கல் காலர் அதுவும் சாஃப்ட் காலர் வந்து பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து போதும். மறுபடியும் உங்களுக்கு வந்து நெக் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணணும். மினிமம் 5 கவுண்ட்ஸ்ல இருந்து கூட இவங்க வந்து எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனையே வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு கிடினஸ் வர்ற மாரி இருந்துச்சுன்னா, எக்ஸசைஸ டிஸ்கன்டின்யூ பண்ணிறணும். சரிங்களா? ரைட். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடினஸ்ல இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா எக்ஸசைஸும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இது எண்முறை மருத்துவருக்கு வந்து தெரியும். சரிங்களா? நீங்க வந்து அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணீங்கனாலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிம்ப்டம் என்னென்ன? நீங்க என்ன மெடிசின் எடுத்துட்டு இருக்கீங்க? எத்தன நாளா இருக்கு? சிம்ப்டம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? சிம்ப்டம் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நீங்க என்னென்ன எக்ஸர்சைஸ் பண்ணலாம்? எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவங்க அழகா டீச் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அப்ப நீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வைக்கல் கலர் போட்டுட்டு மறுபடியும் திரும்பி நீங்க வந்து எக்ஸர்சைஸ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, மறுபடியும் அந்த எக்ஸர்சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா மசில் ஸ்ட்ரென்த் ஆகுற வரைக்கும், அதாவது மறுபடியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடினஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்மிட்டன்ட்டா வந்து கூட வந்து வந்துட்டு இருந்திருக்கும். அது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாகிற வரைக்கும் நீங்க வந்து எக்ஸர்சைஸ தொடர்ந்து வந்து செய்யணும். சரிங்களா? அதோட அவங்க சொல்லக்கூடிய அந்த ப்ரிகாஷனா இருக்கக்கூடிய சில வந்து விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? முன்னெச்சரிக்கையா நீங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க எந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இத வந்து கன்டின்யூ பண்ணுங்க. இத ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் குடுப்பாங்க. அந்த கைடன்ஸ வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் ரொட்டீன் ஒர்க்க நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிகோ, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம், சரிங்களா? ரைட். நர்வ் கம்ப்ரஷன் இதெல்லாம் வந்து தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவாட்ரி ப்ளீச்சிங்னு சொல்லுவோம். சரிங்களா? இல்லாட்டி குவாட்ரி பேரசிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குவாட்ரி பேரசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாரி வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு அந்த கழுத்து எலும்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, முதுகு தண்டுவடமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மொத்தமா வந்து அழுத்துன மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அந்த அழுத்தத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஃப் பண்றதுக்காக நம்ம வந்து என்ன வந்து பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சர்ஜரி வந்து கண்டிப்பா தேவைப்படும். சரிங்களா? ரைட். நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்பேஸ் கம்மியா வந்து இருக்கும். அந்த ஸ்பேஸ மெயின்டெயின் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஸ்பேஸர் ஏதாவது ஒண்ணு வச்சு விடுவாங்க. இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா, அந்த லிப்பிங் மாரி இருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? டீகம்ப்ரஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து டைப் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து இருக்கு. அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு பண்ணிட்டு, அவங்க இந்த பிரச்சனைய வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த குவாட்ரி பாரசிஸ் பிரச்சனைய நீங்க வந்து சரி பண்றதுக்கு மறுபடியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயன்முறை மருத்துவத்துக்கு வரணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து இவங்களுக்கும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் cervical காலர் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சர்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் காலர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரோ, அத நம்ம வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிலடெல்பியா காலர்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் காலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். இவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜரி முடிஞ்சு 0 டூ ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். ஸோ அப்படி வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதோட கண்டக்ஷன ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்சர்சைஸ் பண்ணா மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரீகெயின் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால வந்து மறுபடியும் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்சர்சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் நம்ம வந்து குடுப்பாங்க. குடுத்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெர்மனன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழுத்து வலி வந்து வந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்றத பத்தி நம்ம வந்து நிறைய வந்து சொல்லியாச்சு. சரிங்களா? ரைட். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. எலும்பு தேஞ்சு போனா சொல்லியாச்சு. ரைட். ஸோ டிஸ்க் ப்ராப்ஸ் வந்தா என்னன்னு சொல்லியாச்சு. டிஸ்க் ப்ராப்ஸ் வித் நம்ம வந்து வெர்டிகோ வந்தாலும் என்னன்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கழுத்து தான் நமக்கு வந்து பாதிக்கும் தெரிஞ்சும் சில வந்து வேலைகள் நம்ம வந்து செய்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு கழுத்து வலி தான் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்றது வந்து அவங்களுக்கே வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ இவங்க நம்ம வந்து என்ன பண்றது? ரைட். ஸோ ப்ரிகாஷனா வந்து இருந்துக்கலாம். சரிங்களா? ரைட். கால்சியம் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாம். விட்டமின் டி கிடைக்கிற மாதிரி தினமும் சன்லைட்ல நிக்கலாம். சரிங்களா? அதோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் வந்து எக்ஸர்சைஸ் வந்து கொஞ்சம் வந்து பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ நீ அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க வந்து நெக் எக்ஸர்சைஸ் இதெல்லாம் நான் வந்து போடுறேன் நானு. ஸோ தொடர்ந்து இவங்க வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து கொஞ்சம் கழுத்துக்கும், தோள்பட்டைக்கும், முதுகோட மேல் பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸர்சைஸ் வந்து பண்ணிக்கிட்டு வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
மசிலில் வீக்னஸ்னு ஒன்று வந்து வராது. சரிங்களா? ரைட். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்னா நெக் எக்ஸசைஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? ஏன்னா வெறும் நெக் எக்ஸசைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து கழுத்து வலிக்கான தீர்வா வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து தோள்பட்டை மசிலையும் அந்த நெக்ல இருந்து நடுமுதுகு வரைக்கும் இருக்கக்கூடிய சில மசில்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த மசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுமுதுகு வரைக்கும் இருக்கு அப்படின்னா வந்து நடுமுதுகு வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில் நல்லா ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஃபஷன் ரிலேட்டடா வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எர்கோனமிக் ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதை வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஒர்க் வந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஆக்குபேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து ஒரு எர்கோனமிக் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆஃபீஸில் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆல்டர் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலராக பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா மசிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்னஸ்னு ஒன்று வந்து வராது. சரிங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முக்கியமாக என்ன அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு வேலை செய்கிறதுக்கு அவங்க வந்து ஃபிட்டாக வந்து இருக்கிறது இல்லை. சரிங்களா? அதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. சரிங்களா? இவங்களுக்கு என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, திரும்பி வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டீன் லைஃப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்கிறதே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எக்ஸசைஸ் இல்லாததுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியாக ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது இவங்களுக்கு மசில் வீக்னஸும் சேர்த்து வந்து இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு எலும்பு தேய்மானம் வேகமாகவே வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்குன்னு சொல்லிட்டு தினமும் இந்த கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கழுத்துக்கு, தோள்பட்டைக்கு, மேல்முகுது பகுதிக்கு இதுக்கு வந்து கம்பல்சரி எக்ஸசைஸ் வந்து பண்ணிடணும். சரிங்களா? ஸோ மற்றபடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயிற்று பகுதிக்கு, முதுகு பகுதிக்கு, காலுகளுக்கு, தொடைகளுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜென்ரலாக தனித்தனியாக நமக்கு எக்ஸசைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தெரியும். அந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பண்ணலாம். அதோட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாக்கிங் வந்து போகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு நீங்கள் வந்து வாக்கிங் போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஃபிட்டாக வந்து இருக்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அன்னன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து செய்ய முடியும். சரிங்களா? ரைட். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்மளோட அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.